அப்படி செய்கிறதா என்றால் முன்னோர்களின் வழி செயல்படுகிறதான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இவர்களே மறைமுகமாக கூட்டு வைத்துக்கொண்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் எந்த கூட்டணியை வைத்து இத்தனை காலமாக ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்து வராங்களோ அந்த கணக்கு முடிய போகுது. மக்கள் அதை முடிக்க போகிறாங்க. அந்த கணக்கை அவர்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஆட்சியினால கூட்டணி கட்சிகள் வந்து எவ்வளவு மன உளைச்சல் இருக்காங்க தெரியுமா? மக்களுக்கு வந்து எந்த விதமான நன்மையும் செய்யாத ஒரு ஆட்சி. இன்றைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள் எதற்கு தயாரா இருக்கிறாங்க பேசுறதுக்கு? மக்கள் பிரச்சனை பேச தயாரா இருக்காங்களா? கிடையாது. எங்கள் தலைவருக்கு எதிராக ஒரு டாபிக் கிடைச்சுன்னா அதை பேச தான் தயாரா இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணியே வந்து எங்களுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் கட்டமைத்தார் அப்படின்னு பேசுறீங்கல்ல, அந்த கூட்டணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? தூங்கிக்கிட்டு இருக்கா? அரசாங்கத்தை, ஒரு ஒன்றிய அரசை இந்நேரம் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அரசியல் ரீதியாக ஆட்சியில் இருந்து கொண்டு சட்ட ரீதியாக நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஸ்தம்பிக்க வச்சிருக்கணும். மூன்றாவது மொழியை திணிக்காதீர்கள் அப்படின்னு மிக தெளிவா எங்க தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அதுல ஏன் ஹிந்தியை சொல்லல அப்படின்றது எப்பேற்பட்ட விமர்சனமா இருக்குன்னு நான் பாக்குறேன்னா, அப்ப ஹிந்தி இல்லாம நாளைக்கு அது சமஸ்கிருதத்தை திணிச்சா நீங்க ஒத்துப்பீங்களா? பல்வேறு வாட்ஸ்அப் மெசேஜ்கள்ல வரதெல்லாம் கொண்டு போயிட்டு பல பேர் மீடியாவில் பேசி அதை ஒரு நரேட்டிவா செட் பண்ணாங்க. அதான் நாங்கள் பல நாளா சொல்லிட்டு இருக்கோம். இன்று பிகேவும் சொல்லியிருக்காரு, அதிமுகவோட கூட்டணி கிடையாது, எங்கள் தலைவர் தனித்தே நிற்பார். ராஜஸ்மேனிகளுக்கும் வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் நம்மோட இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி நிலை தாவேக்கா தனித்து தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இதுதான் நாங்கள் ஒரு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்கள் தலைவர் மாநாட்டில் பேசும்பொழுதே 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கும், மக்கள் வாக்களிப்பார்கள். அப்படி நம்மளை விரும்பி யாராவது கூட்டணிக்கு வந்தால் அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தரப்படும் அப்படின்றத தலைவர் சொல்லும் பொழுதே நாங்கள் தனித்து நிற்போம் அல்லது எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு மிக தெளிவாக சொன்னதுக்கப்புறம் அதிமுகவோடு கூட்டணிக்கு போகிறாங்களா, 40 சீட்டா 50 சீட்டா 60 சீட்டான்னு சொல்லிட்டு பல்வேறு வாட்ஸ்அப் மெசேஜ்களில் வரதெல்லாம் கொண்டு போயிட்டு பல பேர் மீடியாவில் பேசி அதை ஒரு நரேட்டிவா செட் பண்ணாங்க. அதான் நாங்கள் பல நாளாக சொல்லிட்டு இருக்கோம். இன்று பிகேவும் சொல்லியிருக்காரு, அதிமுகவோட கூட்டணி கிடையாது, எங்கள் தலைவர் தனித்தே நிற்பார். அப்படியே கூட்டணி அமைந்தாலும் எங்கள் தலைவரின் தலைமையில் தான் கூட்டணி. விஜய் முதல்வராக ஏற்றுகிற கட்சிகளோட கூட்டணி வந்து எங்கள் தலைமையிலே எங்கள் தலைவரை முதலமைச்சராக அமர வைக்கக்கூடிய கூட்டணி நாங்கள் அமைந்தால் உருவாக்குவோம். ஓகே சார். ஆனால் களப்பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டைம்ன்றது கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் பிகே வேறு இன்னொரு அசைன்மெண்ட் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காரு. 100 days செயல் திட்டம்ன்ற மாதிரி 100 நாளுக்குள்ளே ஒருத்தர் 10 பேர் நினைக்கணும் அப்படின்ற விஷயங்கள். இதெல்லாம் ஒரு எம்எல்எம் ஸ்கீம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல விமர்சனங்கள் வருதில்லை. அதாவது நமக்கு தேர்தலுக்கான நாட்கள் இன்னும் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் அதை சொல்லியிருக்கிறார். ஏன்னா இன்றைக்கு இன்னும் ஓராண்டு காலம் தான் நமக்கு தேர்தல் இருக்குன்றது. ஆனால் மக்கள் மத்தியில் நாங்கள் 20 ஆண்டு காலமாக பணியாற்றிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2009 மக்கள் இயக்கமாக மாற்றப்பட்ட பிறகு கூட மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அந்தந்த மாவட்டத்தில் எவ்வளவோ நலப்பணிகள் மக்களுக்காக செய்திருக்கிறாங்க, மக்களோடு நின்று இருக்கிறாங்க. அதனுடைய விளைவாக தான் உள்ளாட்சி தேர்தலில் 120க்கும் மேற்பட்ட இடங்களை நம்ம வென்றோம். இதெல்லாமே நடந்திருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக அந்த சேவையில் இருக்கோம். எங்கள் தலைவர் எங்களை வந்து அரசியல் மையப்படுத்தி மக்கள் சேவை மையப்படுத்தி எங்களை வளர்த்து கொண்டு வந்திருக்கிறாரு. அதனுடைய ஒரு நீட்சியாக அடுத்த பரிமாணமாக தமிழக வெற்றி கழகம் உருவாயிருக்கு. தேர்தலுக்கு செய்ய வேண்டிய பணிகளை இன்னும் 100 நாட்கள் இன்னும் ஒரு ஆண்டுக்குள்ள செய்ய வேண்டிய காலகட்டம் இருக்கு. அதற்கான முன்னெடுப்புகளை இன்னும் வீரியமாக வேகமாக நம்ம முன்னெடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் வந்து தாவேக்கா நிற்கலை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. கட்சி சார்ந்த செயல்பாடாக இல்லை, விஜய் கட்சிக்காரங்க இருக்காங்கன்னு தெரியும், கட்சி சார்ந்த செயல்பாடாக இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. பூத் கமிட்டிக்கான வேலைகள் எப்படி போயிருக்குன்னா அந்த 69,000 பேரை போட்டு அந்த ஒரு மாநாடு வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டிக்கான வேலையை வந்து நிறைவடைய போகுது. நிர்வாகிகள் ஏறத்தாழ போட்டு முடிச்சாச்சு. எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மிக சீரிய முறையில் இந்த பணிகளை மேற்கொண்டு கிட்டத்தட்ட முடிக்க போறாரு. அதற்கான மாநாடு நாங்கள் அறிவிக்க தயாராகிட்டோம். கூடிய சீக்கிரம் அறிவிப்பு வரப்போகுது. இந்த அளவுக்கு தயாரானதுக்கப்புறம் களத்தில் நிற்கலை, களத்தில் தூங்கலை, களத்தில் உட்காரல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இந்த வாட்ஸ்அப் விமர்சனங்கள்லாம் எதிர்கட்சிகள் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. களத்தில் மிக சிறப்பாக செயலாற்றிக்கிட்டு இருக்கோம். தோழர்கள் வந்து மக்களோட மக்களாக நிற்கிறாங்க. தலைவர் மக்கள் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறாரு, மக்களை சந்திக்க வர்றாரு. பூத் மாநாடு நடக்க போகுது, பூத் கமிட்டி மாநாடுகள் நடக்க போகுது. எல்லா விஷயங்களும் அடுத்தடுத்து நகர போகுது. ஓகே சார். இந்த மும்மொழி கொள்கை சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னும் டீப்பாக இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. மும்மொழி கொள்கை சார்ந்த விஷயங்கள்லாம் இன்னும் டீப்பாக இவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். அதை தாண்டி வந்து ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு காமெடி மட்டும் பண்ணிட்டு போயிட்டாருன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க மிக தெளிவாக எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டு கொள்கை வந்து இருமொழி கொள்கை, மும்மொழி எங்களுக்கு கொள்கை தேவை கிடையாது, கம்பல்ஷன் தேவை கிடையாது, மும்மொழியை திணிக்காதீர்கள்.
விருப்பப்பட்டவங்க எத்தனை மொழி வேணாலும் படிக்கட்டும், ஆனால் மூன்றாவது மொழியை திணிக்காதீர்கள் அப்படின்னு மிக தெளிவாக எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அதில் ஏன் ஹிந்தியை சொல்லலை அப்படின்றது எப்பேற்பட்ட விமர்சனமாக இருக்குன்னு நான் பார்க்குறேன்னா, அப்போ ஹிந்தி இல்லாமல் நாளைக்கு அதை சமஸ்கிருதத்தை திணிச்சா நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஏன் ஒரு மொழியை மட்டும் நம்ம சொல்றோம், முகமொழி தானே ஹிந்தி அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அதான் சொல்கிறேங்க. சரி, நாளைக்கு அப்போ வேற ஒரு வடநாட்டு மொழியை திணிச்சா நீங்கள் ஒத்துப்பீங்களா? எந்த மொழியாக இருந்தாலுமே மூன்றாவது மொழி என்ற ஒன்றை இங்கே திணிக்காதீர்கள் அப்படின்னு ஆணித்தனமாக கொள்கை ரீதியாக நம்ம ஒட்டுமொத்தமாக தான் பேசுகிறோம். 2 மொழி கொள்கை இங்கே போதுமானது, தமிழ் ஆங்கிலம் இங்கே இருக்குது, அது போதுமானது. மூன்றாவது மொழி இல்லை, இன்னும் 10 மொழிகள் கூட விருப்பப்பட்டவர்கள் படிக்கட்டும், அதற்கான வசதிகளை ஆட்சியாளர்கள் செஞ்சு கொடுக்கட்டும். மூன்றாவது மொழி என்பதை வந்து பாலிசியாக திணிக்காதீங்கன்னு சொல்கிறோம், அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி. ஆனால் அது இன்னுமே ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிதி தரமாட்டோம், மூன்றாவது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கலன்னா நிதி தரமாட்டோன்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்து மத்திய அரசு சொல்லிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்கலையே விஜய் அப்படின்ற ஒரு பார்வை வைக்கிறாங்களே. இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள இல்லை என்றால் நிதியை தரமாட்டோன்னு வந்து ஒன்றிய அமைச்சர் வந்து பேசுகிறாரு. இன்றைக்கு எங்கள் தலைவர் அதை எடுத்து பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவங்க நிதியை தரமாட்டேங்கிறாங்க, நிதியை தர வேண்டியது அவங்களுடைய கடமை, அதை கேட்டு பெற வேண்டியது மாநில அரசுடைய உரிமை. 2 பேருமே இதை செய்யாமல் ட்விட்டரில் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, இதுக்காக இவங்க கையில் ஆட்சி வச்சுருக்காங்கன்னு எங்கள் தலைவர் கேட்குறாரு. இதை வந்து திட்டமிட்டு இவங்க வந்து பாஜகவை கேள்வி கேட்கல, திமுகவை தான் கேள்வி கேட்குறாங்க, நாங்கள் எப்படி அவங்க கொடுக்காதப்போ நாங்கள் எப்படி இதை செய்ய முடியும்? நீங்கள் இன்றைக்கி 40 எம்பி வச்சுருக்கீங்கல்ல, எம்எல்ஏக்கள் வச்சுருக்கிறீங்கல்ல, அரசாங்கத்தை ஒரு ஒன்றிய அரசை இந்நேரம் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அரசியல் ரீதியாக ஆட்சியில் இருந்து கொண்டு சட்ட ரீதியாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஸ்தம்பிக்க வச்சுருக்கணும். ஒன்றிய அரசை வந்து நீங்கள் அச்சப்பட வச்சுருக்கணும். இந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து திரும்ப பெற வச்சுருக்கணும் அந்த ஒன்றிய அமைச்சரை. ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு அதை செய்ய முடியாமல் நீங்கள் நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே தமிழ்நாட்டில் ஏன் நீங்கள் வந்து இத்தனை எம்எல்ஏக்கள் வச்சுருக்கீங்களே, இத்தனை அரசு அதிகாரிகளை கையில் வச்சுருக்கீங்களே, அரசாங்கத்தை கையில் வச்சுருக்கீங்களே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ நீங்கள் வந்து அந்த நெருக்கடியை வந்து ஒன்றிய அரசு கொடுத்துருக்க வேண்டாமா? அந்த ஒன்றிய அமைச்சருக்கு நீங்கள் நெருக்கடியை கொடுத்துருக்க வேண்டாமா? இந்தியா கூட்டணி அமைச்சிங்கல்ல, இந்தியா கூட்டணியே வந்து எங்களுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் கட்டமைத்தார் அப்படின்னு பேசுறீங்கல்ல, அந்த கூட்டணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? தூங்கிக்கிட்டு இருக்கா? நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த கூட்டணியை திரட்டி ஒன்றிய அரசுக்கு நெருக்கடியை கொடுத்துருக்க வேண்டாமா? கொடுத்து இன்றைக்கு இந்த ஒன்றிய அமைச்சரை வந்து இது போன்ற பேசுறது தவறுன்னு சொல்லிட்டு அவரை திரும்ப பெற வச்சிருக்க வேண்டாமா? அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் ட்விட்டரில் வந்து நீ வந்து அண்ணா சாலைக்கு வா, நீ கமலாலயத்துக்கு வா, நீ அறிவாலயத்துக்கு வான்னு உட்காந்து ஹேஷ்டாக் ரன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கேட்க தான் செய்வாங்க. ஓகே சார், தாவேக்கா வந்து களத்தில் வந்து போராட்டமாக வந்து எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்கன்ற மாதிரி ஒரு பார்வை வந்து ஒரு சில பேர் இருக்கிறாங்களே, விமர்சனம் வைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏதாவது ஒரு போராட்டம் இப்போ இந்தி திணிப்பு சார்ந்த விஷயங்களே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க களத்தில் வந்து நின்றுருந்தாங்கன்னா அது இன்னுமே ஒரு பெரிய வைப்ரேஷனை கிரியேட் பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க முதல்ல இந்த ஆட்சியாளரோட நாடகத்தை வந்து மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இந்தி திணிப்புக்காக நம்முடைய முன்னோர்கள் போராடி இருக்கிறாங்க, நாங்கள் எந்த இடத்துல அதை மறுக்கலை. மிக தீவிரமாக இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி அவர்கள் வந்து இருமொழி கொள்கையை உகந்த கொள்கைன்னு நம்முடைய கொள்கைகளை நிர்ணயம் செய்து தமிழ் மக்களும் தமிழில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இளையோர்களும் முன்னேறதற்கான வழிவகையை செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக அப்படி செய்கிறதா என்றால் முன்னோர்களின் வழி செயல்படுகிறதான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இவர்களே மறைமுகமாக கூட்டு வைத்துக்கொண்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாஜகவை எதிர்ப்பது போல இவர்கள் அடிப்பதும், இவர்களை எதிர்ப்பது போல வந்து பாஜக அடிப்பதும் தொடர்ந்து இப்படி திட்டமிட்ட ஒரு நாடகத்தை செய்யும்போது முதல்ல அதை மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணும். அதை அம்பலப்படுத்தினாலே மக்கள் தெளிவாயிடுவாங்க. அந்த வேலையை நம்ம முதல்ல செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கொள்ளக்கூடிய போராட்டங்கள்லாம் மக்களோட மக்களாக எங்களுடைய தோழர்கள் நிற்கிறாங்க. இன்னைக்கு வந்து பரந்தூர்லையா இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் வந்து டங்ஷன் பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை தமிழகத்தில் நடக்கக்கூடிய வேறு எந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை விஷயங்களாக இருக்கட்டும், எங்களுடைய தோழர்கள் தொடர்ந்து களத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் இன்றைக்கு மீடியாக்கள் பேசுறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள் எதற்கு தயாராக இருக்கிறாங்க பேசுறதுக்கு? மக்கள் பிரச்சனை பேச தயாராக இருக்காங்களா? கிடையாது. எங்கள் தலைவருக்கு எதிராக ஒரு டாபிக் கிடைச்சுன்னா அதை பேச தான் தயாராக இருக்கிறாங்க. மக்கள் பிரச்சனை எங்கே நீ பேசிக்கிட்டு இருக்கோம்? இன்றைக்கு முதல்வருடைய பிறந்த நாள் விழாவில் ஆட்சி என்ன மக்களுக்கு செஞ்சிருக்கு, முதல்வர் என்ன செஞ்சிருக்கிறாரு, மக்கள் மனநிலை எப்படி இருக்கு, மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, பாதுகாப்பு எப்படி இருக்கு, முன்னேற்றம் எப்படி இருக்கு, இதை பற்றியெல்லாம் கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் பேசுறதுக்கு எங்க அங்கே வாய்ப்பு இருக்கா? அது எதையுமே செய்யாததுனால இதையெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்டு இவர்களை அம்பலப்படுத்தும் போது இன்றைக்கு திமுக என்ன பண்ணுது? கூட்டணி கட்சிகளை வச்சு எங்கள் தலைவரையும் எங்கள் கழகத்தையும் சின்ன பசங்க பாசிசமா பாயாசமான்னு பேசுறாங்க, இவங்க ஒன்றும் புரியாமல் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அழுது கொண்டு இருக்கிறார்கள். இல்லை, கூட்டணி கட்சி சார்ந்த இப்போ கம்யூனிஸ்ட் எம்பி வந்து சச்சிதானந்த அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் அமைப்புகளோடு சேர்ந்து ஒரு போராட்டம் ஒன்று நடத்தணும்னு ட்ரை பண்ணுறாரு இப்போ ரீசெண்டாக இந்த பாலியல் குற்றங்களுக்கு எதிராக. ஆனால் அவரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தை பண்ண விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை முடக்குது. அப்படி இருக்கிறப்ப ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அந்த பார்த்தீங்கன்னா சுதந்திரம் தரமாட்டேன் திமுகன்ற ஒரு பார்வை இருக்குல்ல. ஆமாம், அப்போ அதை வெளியில் கொண்டு வரணும்ல.
அப்ப அந்த அம்பல நாடகத்தை இவர்கள் வந்து மக்களை நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லி போடுற வேஷத்தை, கூட்டணி கட்சிகளுக்கே இவர்கள் கொடுக்குற நெருக்கடியை, இதெல்லாம் அம்பலப்படுத்தணும்ல. இன்றைக்கு நீங்க வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய கட்சியில ஆரூர் ஷானவாஸ் அவர்களுடைய போட்டோ கூட போடாம அவருடைய தொகுதியில வந்து விழாக்கள் நடத்துறதெல்லாம் இன்னைக்கு செய்யாச்சு. கூப்பிடல, அவருடைய போட்டோ போடல. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது அவர்கள் வேற வழி இல்லை. இன்றைக்கு இன்னும் ஓராண்டு கால ஆட்சி இருக்கு. அந்த பதவியின் மூலமாக மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணுன்றதுக்காக அவர்கள் பொறுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதை ஆனால் நாங்கள் அப்படி பார்க்க முடியாதுல்ல. நாங்கள் அதை அம்பலப்படுத்துறோம்ல மக்கள்கிட்ட. அதை அம்பலப்படுத்தும் போது இவர்கள் அதே கூட்டணி கட்சிகளை வைத்துக்கொண்டு எங்களுக்கு எதிராக ஏவும் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு வேற வழி இல்லாமல் இதை பேசி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஆட்சியினால கூட்டணி கட்சிகள் வந்து எவ்வளவு மன உளைச்சல் இருக்காங்க தெரியுமா. மக்களுக்கு வந்து எந்த விதமான நன்மையும் செய்யாத ஒரு ஆட்சி. இந்த ஒரு சூழல் இருந்துகிட்டு வேற வழி இல்லாமல் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. 2026ல் இந்த கூட்டணி கணக்கு அத்தனையும் மாறும். நீங்க பாருங்க, இன்றைக்கு எந்த கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டு இவர்கள் இந்த ஆட்டம் போட்டு கொண்டு இருக்கிறார்களோ அந்த கூட்டணி கணக்கு 2026ல் மாறப்போகுது தேர்தலுக்கு. இவர்கள் எந்த கூட்டணியை வைத்து இத்தனை காலமாக ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்து வராங்களோ அந்த கணக்கு முடிய போகுது. மக்கள் அதை முடிக்க போகிறாங்க. அந்த கணக்கு முடிய போகுதுன்னா அந்த கூட்டணி தோத்துருன்னு சொல்றீங்களா? அந்த கூட்டணி பிரிஞ்சு கணக்குகளே மாறப்போகுது. இவங்க ஒரு கூட்டணி கணக்கு படி தானே இவ்வளத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் எதிர்பார்ப்பது நடக்க போறது கிடையாது. 2026ல் தேர்தல் நெருங்கும் வேளையில திமுக அதை கண்கூடாக பார்க்க போது கூட்டணி கட்சிகளை மட்டுமே இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி அனுபவத்தை ஒரு குடும்பம் மட்டும் அனுபவிச்சுட்டு வந்ததில்ல, அது எல்லாம் மாறப்போகுது. நீங்கள் சொல்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கலாமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ அதிமுகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு பிகே அனௌன்ஸ் பண்ணிட்டார். திமுகவோட கூட்டணி கட்சிகளோட விஜய் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை நான் எங்களை நம்பி எங்களை ஏற்றுக்கொண்டு யார் வந்தாலும் அரவணைப்போம், அதிகார பகிர்வு கொடுப்போம். இத்தனை ஆண்டு காலமாக உங்களை கூட்டணியில் வச்சுக்கிட்டு உங்களை வெறும் 5 சீட்டுக்கும் 6 சீட்டுக்கும் அலக்கழிச்சிக்கிட்டு கடைசி நேரத்தில் வந்து 3 சீட்டை கொடுத்துட்டு உங்களை உட்கார வச்சு ஏதோ ஒரு 3ஆம் தர எம்எல்ஏக்கள் போல நடத்துவது, அவங்க சோஃபா செட்டில் உட்காந்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுக்கறது, இப்படி நடத்தக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய இந்த அரசியலில் எங்கள் தலைவர் எங்களை நம்பி வந்தால் அதிகார பகிர்வு தரோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கூட்டணி மாறும். இத்தனை ஏன்னா இவர்களுடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் கிடைக்கும். ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அவர் இருக்கும்போது ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்தார். இன்று ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறாரு. இன்றைக்கு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறாரு. ஒரு குடும்பம் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு வருது. ஏன் கூட்டணி கட்சிகளுக்கு அந்த ஆசை இருக்காதா? கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அந்த ஆசை இருக்காதா? அப்படியே அவர்களுக்கு இல்லைனாலும் அந்த கட்சியை நம்பி வாக்களித்த வெகுஜன மக்களுக்கு அந்த ஆசை இருக்கும்ல. இன்னைக்கு நான் என்னுடைய வெகுஜன ஒரு மக்கள் ஒரு செட் ஆஃப் மக்கள் விசிகாக வாக்களிக்கிறாங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு ஏன் விசிகாவில் இருக்க திருமாவளவன் அண்ணனுக்கு அவளுக்கு ஏன் துணை முதலமைச்சர் கொடுக்கல, ஏன் அமைச்சர்கள் இடம் கொடுக்கலன்ற அந்த ஏக்கம் இருக்காதா? உங்க கட்சியில் இருக்க துணை பொதுச் செயலாளர் ஆதவாசன் அவர்கள் அங்க இருக்கிறப்ப அதை தான் பேசியிருந்தாரு. அதுதான் பேசினாரு. அங்க இருக்கக்கூடிய கீழ்மட்ட தொண்டர்களுமே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதிகாரத்தில் இன்னும் வரணும், இன்னும் வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுறாங்கல்ல. காங்கிரஸ் கட்சியோட தோழர்களுக்கோ காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கோ அந்த ஆசை இருக்காதா? கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்றைக்கு பேசுறாங்கல்ல, மேடையில ஏறி மு க ஸ்டாலின் அவர்கள் சந்தோஷப்படுத்துறதுக்காக பேசுறாங்களே, வேறு வழி இல்லாம அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய அவர்களுக்கு வாக்களித்த தோழர்களுக்கு அந்த ஆசை இருக்காதா? அவர்களும் அதிகாரத்தில் வரணும் அப்படின்னு எல்லா ஆசைகளும் இருக்கும். தேர்தல் நெருங்க இந்த கூட்டணி கணக்குகள் மாறப்போகுது. மக்களே இந்த கூட்டணியை மைனஸ் செய்து விடுவார்கள். தளபதி சொன்னார்ல, அது நடக்க போகுது.